ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தைகளுக்கு 2 வயசு மேலே ஆயிடுச்சா, வெயிட் கெயின் ஆகலையா? அப்போது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களோட வெயிட் அதிகமாகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ராகி பால் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ராகி தான் தேவை. ராகி வந்து 1 கப் அளவுக்கு, ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து தேவையான அளவுக்கு சால்ட்டு, தண்ணி சேர்த்து சாஃப்டாக நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது 1/4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் எல்லா நட்ஸையும். இன்றைக்கி நான் கருப்பு எள் எடுத்துக்கிறேன். கருப்பு எள் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த கப் அளவு தான் இன்றைக்கி நான் எல்லாத்துக்குமே எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்து ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிறேன். கருப்பு எள் வறுக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்கும். உடம்புக்கு வெயிட் ஏறுறதுக்கு முக்கியமானது கருப்பு எள். அடுத்தது நம்மளோட நிலக்கடலை, அதாவது வேர்க்கடலை சொல்லுவாங்க, அது ட்ரை ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுவும் 1/4 கிலோ அளவு எடுத்துக்கிறேன். முந்திரி 100 கிராம் எடுத்துக்கிறேன். இதையும் வறுத்துக்கிறேன். எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரை தான் பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகி பால். அடுத்தது பாதாம் பருப்பு, அதுவும் 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கணும். வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கணும். இந்த நட்ஸ் எல்லாம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆகும். ராகி பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்களோட வெயிட் அதிகமாகிறதுக்கும் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறது ராகியில். கண்டிப்பாக ராகியில் ஏதாவது ஒரு வழியில் உங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. வெயிட் கெயின் ஆகும், உடம்பும் நல்லா வலிமையாக இருக்கும். அடுத்தது நம்ம ஊற வச்சுருந்த மாவை தோசைக்கல் வச்சு, கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடை மாதிரி தட்டி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி டேரெக்டாக வச்சு தட்டுறது முடியும்னா இதே போல் தட்டுங்க தோசைக்கல்லை வச்சு. இல்லை முடியாது, சுட்டுக்குவீங்கன்னு பயமாக இருந்ததுன்னா ஒரு வாழை இலையில் அப்படியே ரவுண்டாக வச்சு நல்லா தட்டி அப்படியே டேரெக்டாக வந்து தோசைக்கல்ல போய் அப்படியே போட்டுட்டிங்கன்னா அது ஃபுல்லாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதை வந்து நல்லா 3 விரல் வச்சு ப்ரெஸ் பண்ணி தான் இது பண்ணணும். அப்போ தான் நல்லா வேகும். இது நல்லா வேக வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா ஜீரண கோளாறு ஏற்படும். அதனால் நல்லா கண்டிப்பாக இதை 2 பக்கமும் நல்லா போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த அடையை பாருங்கள், நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வாசமாக இருக்கும், அதுக்காக நெய் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா எனக்கு 4 அடை வந்துச்சு. இந்த அடை நல்லா பாருங்கள், விரலை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அப்போ தான் நல்லா வேகும். வேகலைன்னா பசங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் பாருங்கள், 3 விரலை யூஸ் பண்ணி குத்தி அப்படியே வந்து தோசைக்கல்லை வச்சு எடுத்துக்கிறேன். 2 பக்கமுமே நல்லா ஒரு 2-3 தடவை போட்டு வேக வச்சு திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. என்னோடய சேனலில் எல்லாமே ஹெல்த்தி ஃபுட் தான் இருக்கும். கண்டிப்பாக என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நான் வந்து வேறு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு அதை சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா கட் பண்ணிவிட்டு 4 அடையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 1/4 கிலோ அளவுக்கு மாவு செஞ்சால் போதும். அதுவே வந்து ஒரு 20 பால்ஸ் கிட்ட ராகி பால்ஸ் வரும். இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா ஆறணும். ஏன்னா நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். நான் இப்போ சுட தான் பிச்சு போட்டேன். பிச்சதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு. இது கூட ஸ்வீட்டுக்காக வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும், அதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. இதில் ஸ்வீட்டுக்காக வெல்லம் சேர்க்குறதுனால இன்னமும் சூப்பராக இருக்கும் இந்த ராகி பால். நம்ம பிச்சு வச்சுருந்த அந்த ராகி அடை நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நான் 2 தடவையாக போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா ஒரு சாக்கோ ஃப்ளேவர் கலரில் இருக்குது. நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம ஒரு பேஷனில் மாற்றிக்கலாம். நான் 2 தடவையாக தான் அரைச்சேன். ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா உதிரியாக இருந்துச்சு. அடுத்ததும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதையும் அந்த பேஷனில் மாற்றிக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறோம். நட்ஸில் நிறைய உங்களுக்கு தெரியும், நிறையா ஸ்ட்ரென்த் இருக்குது. வேர்க்கடலையில், எள்ளில்,
முந்திரியில் பாதாமில் எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இது கூட ஃப்ளேவருக்காக வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கிட்டாலும் என் பசங்களாம் எடுத்து போட்டுருவானுங்க. அவனுங்க முந்திரியே பிடிக்காது. அதனால் நான் வந்து பவுடராகவே நல்லாவே அரைச்சிக்கிட்டேன். இதை நம்ம அரைச்சி வச்சுருந்த ராகி அந்த மாவில் இதையும் சேர்த்துக்கிறோம். நம்ம அப்புறம் செத்தி வச்சுருந்த வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலக்கும்போது நமக்கு வந்து அந்த வெல்லம் வந்து கொஞ்சம் இலகும் தன்மை இருக்கும் இல்லையா, அதனால நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் மாதிரி வரும். பாருங்கள், நான் எல்லா வெல்லமே இந்த வெல்லமும் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. நான் செய்யும் போதே இந்த இது கலந்து உருண்டை பிடிக்கும் போதே என் பசங்க வந்து வேணும்னு கேட்டானுங்க. ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சி அவனுங்க 2 பேருக்கும் ஒன்று கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மாதத்தில் ஒரு நாள் எப்படியாவது இது கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். ஸ்கூலுக்கும் ஸ்நாக்ஸாக இதை தான் கேட்பானுங்க. இது வந்து ஒரு 3 நாளைக்கு கெட்டு போகாது, வெளியிலே வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதில் நிறைய நட்ஸு போடுறதுனால டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டுக்கு கண்டிப்பாக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் எல்லா ரீல்ஸு, ஷார்ட்ஸு, லாங் வீடியோ எல்லாமே ஹெல்த்தி ஃபுட் தான் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். பார்க்குறது மட்டும் இல்லாமல் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப அதிகமாக ஹெல்த்தி ஃபுட்ஸ் மட்டும்தான் இருக்கும். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு உணவு தான் மருந்து. அதனால் நிறையா வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. பாருங்கள், அந்த உருண்டை பிடிச்சிட்டு நான் வந்து ஒன்றுமே தண்ணி கூட சேர்க்கல பாருங்கள். அப்படியே அந்த வெல்லத்தோட பிசுபிசுப்பு தன்மையாலே அழகாக வந்து உருண்டை பிடிக்க வந்துடுச்சு. எனக்கு மொத்தம் 20 பால் வந்துச்சு. எல்லாமே 1/4 கிலோ அளவுக்கு தான். ராகி மாவு 1/4 கிலோ, வேர்க்கடலையும் எள்ளும் மட்டும் 100 மீதி எல்லாமே கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு 20 பால்ஸ் வரும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். என் பசங்க 2 நாள்லாம் காலி பண்ணிடுவானுங்க. அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களோட வெயிட் அதிகமாகும். ராகியில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.